ஒரு போட்டி சரியா? அந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணால் நான் உங்களுக்கு 1000 ரூபா தருவேன் சரியா? தோத்துட்டா இந்த 15,000 எனக்கு. நான் வந்து வெள்ளவத்தை கடற்கரையில் வீடியோ எடுத்துருக்கக்குள்ள யாருன்னு இது ஒரு வெள்ளைக்காரன் கூட வந்து நம்மளை சேனலில் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், இந்த தம்பியாக்கள் நிறைய கஷ்டப்பட்டு செய்கிறாங்க யூடியூப் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்ட்டு. Okay guys, I want to say to you, support these beautiful people, SK Vlogs, subscribe to their channel and let's take their channel up. ஆனால் எங்களோட தமிழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் வந்து டெய்லி எழுதுவாங்க இவங்களோட வீடியோ வந்து பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஆள் வந்து காலையில் ஹோல்ட் பண்ணி கவிதாசிட்ட சொன்னவராம் ப்ரெஷர் மிஷின் இருக்கா கொண்டு வர சொல்லி, ஏனென்றால் ஆளுக்கா ஆளும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். என்ன பயம் வெயிலத்துக்கே இருக்கிறீர்கள். அப்போ ப்ரெஷர் பார்த்தது இருந்துட்டு தலை வச்சு ஆசைப்பட்டு வைக்கிறேன். இன்னொரு 15 வருஷம் பார்க்கலாம் போடும். ஒரு 10 வருஷம் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை போகுது? ஒரு நாளைக்கு 2-3 தினம் போகுது. என்னது? நான் கூட ஒரு 5 கேள்வி கேட்பேன் சரியா? அந்த 5 கேள்விக்கும் நீங்கள் போய் சொன்னா நீங்கள் வின் முதலாக இல்லையா? உங்களோட பேர் என்ன? சிராஜிங்கம். ரெண்டு மேத்துனே 8. நீங்கள் ஒருத்தருக்கு எது இதில் பேர் என்ன? இது அண்டர்ஸ்கர்ட். இப்போ இந்த நீங்கள் ஹாலில் ஓடுறது ஆமாம் அது பாடத்துணி. அப்போ எத்தனை கேள்வி ஓடுத? 3 கேட்டா? பாடத்துணி இல்லை நீ பெற்ற கேள்வி கேட்டுட்டேன்றது 4ஆவது கேள்வி இல்லை. அதுதான் 3 விட சொல்லிட்டு இல்லை 3 கேட்டுட்டே இல்லை. அப்போ பிள்ளை எல்லாம் தோத்து என்ன நீங்கள் என்ன 3 இது என்ன ஊர்? இது பவுனி. என்னது ஒதுக்கிய? நான் இதில் குத்திட்டேன். நான் என்னத்துல வரேன்? நீங்கள் வண்டில் மாட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி, அதாவது அச்சுவேலிக்கு போகிற ரோட்டுக்கு அந்த முன்னுக்குள்ள காணி வளமையாக நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குற இடம் வந்து தெரியும் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கும் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட வளலாயங்கள்ட்ட தான் போக போகிறோம். அப்போ நினைப்பீங்க என்ன வந்து புதுசாக ஹெல்ப்பிங் செய்கிறேன்னு சொன்னதானே ஒன்றும் ப்ரோசஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டால் கட்டாயம் செய்வோம் வந்து. ஆனால் என்ன சொல்கிறது, செய்கிறக்குரிய மாதிரிக்கான ரெக்வஸ்ட்டுகள் எங்களுக்கு வரையலை அப்படின்றதான் உண்மை. ஈவன் நேற்றைய தினம் ஒரு அண்ணன் ஒரு ஆள் பூநகரிலேருந்து கால் பண்ணார் வந்து அவைகளுக்கு வந்து அவங்களோட கிரவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அப்போ அதுக்கு வந்துட்டு அந்த விலைப்பந்து ஆட்டத்துக்கு வந்துட்டு நெட்டுகள் அப்புறம் வந்து அந்த பந்துகள் வாங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி, அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேசிக்காக வயது போனவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுற ஐடியா உண்டு. இருந்தாலும் இப்போ கட்டாயம் உங்களுக்கு அந்த கேம்ஸ் மாதிரி அதுகளையும் நாங்கள் வளர்க்கணும். அப்படின்னா நாங்கள் பூநகரி சைட் மாதிரிக்கு வந்து நாங்கள் வேறு வீடியோக்களும் செய்யக்குள்ள கண்டிப்பாக அதை நான் என்றாலும் வந்து நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே டைம் வந்து வேறு இடங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதவிகள் வந்துட்டு கேட்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு எனக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் சரியா? டிக்டாக்ல வந்து பாருங்க, நார்மலாக டிக்டாக்ல வந்து கண்டாக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே வந்து எழுதுவாங்க. ஸோ வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து எழுதியிருந்தாங்க, ஹாய் அண்ணா, எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து எந்த இடமாக்கா நீங்கள் அப்படின்னு கேட்கையும் பண்டத்தறி பண்ணாங்க. அப்போ நான் என்னது பண்டத்தறிப்பான்னு சொல்லி போட, அண்ணா என்னோட பிள்ளையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வட்டிக்கு கடன் வாங்கினான், இப்போ கொஞ்சம் கஷ்டம், என்னால் கட்ட முடியாமல் இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் பண்டத்தறிப்பா ஐயோன்னு சொல்லி வந்துட்டு நான் சொன்னேன் வந்து. ஏன்னு சொன்னேன் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்களுக்கு அந்த பேரை கேட்டாலே என்ன சொல்கிற ஒரு லைஃப்பில் ஒரு சேடான இவன் நடந்த ஒரு இடமே தானே. அப்போ ஏன்னா பண்டத்தறி பண்ணா என்ன ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அந்த அக்கா வந்து கேட்கையும் நான் சொன்னேன், இல்லை அக்கா வந்து எங்கே இருந்தாலும் நாங்கள் செய்வோம், ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே அந்த இடத்துக்கு வந்து தான் நாங்கள்
உதவி செஞ்சும் ஒரு உபத்திரம் வந்து எங்களுக்கு வந்தேன்னு சொல்ல அப்போ அந்த அக்கா வந்து எழுதியிருக்கிறா இருக்கு தான் இல்லையண்டு இல்லை பட் எல்லாரும் அப்படி என்று இல்லை தானே அண்ணா ஆனால் உண்மையிலே கஷ்டம் அவருமே வந்து சரியான மாதிரிக்கு குடி சொந்த இடம் வந்து அவங்களோட பண்டத்தை அடிப்பான் இப்போ ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்களாம் என் கடனை கட்ட ப்ளீஸ் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முதல் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணினான் இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் வீட்டில் ஒரு சின்ன வேலையை ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்கன்னா முடிஞ்சால் எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ உங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் அதாவது அதில் உதவி செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கடன்கள் வட்டிகள் அந்த பகுதிகளுக்குள்ள கொஞ்சம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்குறாங்க நானுமே வந்து என்ன செய்கிறேன் நீ ஒவ்வொருத்த கஷ்டங்களும் ஒவ்வொரு விதம் தானே அப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்போ செய்யலேன்னு சொன்னாயன்னு கிருஷ்ணா அந்த இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி இப்போ நான் ஆளை சொல்லலை பேரை சொல்லலை எதுவும் சொல்லலை இந்த மாதிரி இடத்துலேருந்து இப்படி ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டிருக்காங்க அதை நாங்கள் வந்து என்ன சொல்கிறது தற்காலிகமாக அவாய்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்லணும் முந்தியன்னு சொன்னால் உடனே ஏதோ ஒரு வழியில் நாங்கள் போயிருப்போம் அட்லீஸ்ட் பார்ப்போம்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறது மனசளவிலையும் ஒரு கொஞ்சம் சில விஷயங்களுக்கு வந்துட்டு பின்வாங்க வேண்டியிருக்குது இதுவே ஒரு வயதான ஆளாக சாப்பாட்டுக்கு இல்லை அப்படி இப்படி கேட்டிருந்தால் நாங்கள் கட்டாயம் வந்துட்டு போயிருப்போம் ஸோ அந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் வந்த ரிக்வெஸ்ட்டுகளை வந்துட்டு காணாது உதவிக்கு வந்துட்டு ஃபண்டுகள் வந்து கிடைக்குதோ இல்லையோ அதுவும் வந்து கிடைச்சாலும் நாங்கள் நேரடியாக தான் கொடுக்குற ஐடியா வந்து அதாவது நம்ம கொண்டே கொடுக்க போகிறது இல்லை அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஹெல்ப் கேட்குறவங்களும் வந்து என்ன சொல்கிறது சரியான மாதிரிக்கு ஒரு இதான நிலைமையில் இல்லைன்றபடியாக நாங்கள் போகலை அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வந்துட்டு ரீச் ஆகினா இப்போ உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக நாங்கள் போட்ட அந்த பாட்டியம்மா இந்த வீடியோ அப்புறம் வந்து ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்புறம் வந்து ஈவன் டிக்டாக்ல கூட கொஞ்சம் வந்து நல்ல வியூஸ் போயிருக்குது அப்போ போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திருப்ப ஒரு சின்ன கூட்டங்கள் சரியா கொஞ்சம் எதிர்மறை கூட்டங்கள் வந்துட்டு வர்ற மாதிரிக்கு வந்து அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு பிள்ளையான கொமெண்ட் வந்து எழுதியிருந்தார் லைக் வந்து இப்போ ஒரு 100 கொமெண்ட்ஸ் வருதுன்னா இப்போ கொஞ்சம் இப்போ முந்தி வந்து என்ன சொல்கிறேன் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு விளங்காத தன்மையில் நிறைய பேர் அப்படி எழுதினவங்க அப்புறம் அவங்களே யோசிச்சிருப்பாங்க உண்மை பையதுன்னு சொல்லி அப்போ இப்போ ஒரு 500 கொமெண்ட்ஸ் வந்துருக்கிட்டா ஒரு 5-10 கொமெண்ட்ஸ் வந்து அதில் கொஞ்சம் பேடாக வந்துச்சு அப்போ அதில் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஓவராக அங்கே வந்து கல்லர் அப்படின்னு நம்ம வந்து எழுதியிருந்தேன் சரியோ அப்போ நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறது உண்மையிலே வந்து இப்போ என்ன அந்த கள்ளன் என்று சொல்கிறார்களையோ அல்லாட்டி வந்து அந்த என்ன சொல்கிறது எங்களை வந்து கூடாமல் சொல்கிறவங்களே வந்து நேரடியாக வந்து சந்திக்கணுமென்ற ஆசை வந்து அதுக்காண்டி அவங்கள வந்து மிரட்டுறோண்டோ இல்லாட்டி எதுவுமே இல்லை உண்மையிலே வந்து அவங்கள சந்திச்சு சரி ஒரு ஆள் வந்து கல்லர் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எதுக்காண்டி என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக கேட்டு அவர்கிட்ட எதுவும் ஒரு ப்ரூஃப் இருக்குதா அப்படின்ற சில விஷயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ளணும் அப்படி அவரையும் காட்டினாலுமே அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பார்த்து அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றங்காண்டி நான் அவருக்கு உண்மையிலேயே நான் மெசேஜ் போடுவேன் இப்படி ஒரு ஃபேக் ஐடியா இருந்து கமெண்ட் பண்ணுவேன் அவரோட கதைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ஈவன் பாஸ்ட்டில் கூட ஒரு சில பேர் அப்படி செஞ்ச டைம்களில் நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்தியிருக்கிறோம் அப்போ இவருக்கு நான் ஹாய்னு மெசேஜ் போடையும் அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணி கேட்பாங்க சொல்லுங்கள் திருடன் சார் அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து சொன்னேன் உங்களோட நம்பரை தாங்க நல்ல ஒரு என்ன நான் எழுதியிருந்தேன் எனக்கு என்னென்னு சொன்னால் அவர் வந்து நல்லா பொலைட்டாக கேட்டிருக்கார் சொல்லுங்கள் திருடன் சார்ண்டு அப்போ நான் வந்து ஐயோ பயமாக இருக்குன்னு சொல்லி அவர் எழுதினார் அப்போ உண்மையிலேயுமே பயம்தானே என்னன்னு சொன்னால் பாருங்க இன்றைக்கி வந்து கல்லர் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நாங்களே வந்து வெளியில் வந்து எல்லா இடமும் தெரியுறோம் இப்போ கூட நாங்கள் நிற்கிறோம் ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்போ இவர் வந்து ஒரு பயப்படாதவராக இருந்தால் வந்து நம்பரை கேட்க தரலாம் என்னோடய ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் என்ன வந்து ஒரு ரவுடியா இல்லாட்டி நான் என்ன போலீஸா இல்லை உங்களை நான் என்ன செய்ய போகிறேன் எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்போ நான் வந்து சொன்னேன் உண்மையுமே அதுதானே என்ன இல்லைன்னு சொன்னால் நம்பர் தரலாம்னு சொல்ல அப்போ கால் பண்ணி நான் பேசினேன்டா நீ அதை ரெக்கார்ட் பண்ணி நல்ல ஒரு மாதிரி போடுவியாம் நான் வந்து சொன்னேன் இல்லை அப்போ அது வந்து அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் கதைக்கிறீங்கன்னு சொன்னால் அது நான் செய்வேன் தானே அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சரி அப்போ நான் கால் பண்ணி கூட கதைக்கல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள் நேரில் வரேன் சந்திப்போம் கூட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்ல என்ன சொல்கிறது என்ன ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் பேடாக வந்து எழுதியிருந்தார் அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து அவ்வளவு பயம் உங்களுக்கு இருக்குது என்ன சொல்கிறது கொமெண்ட் எழுதுறீங்க ஒரு பேர் இல்லை ஒரு முகம் இல்லை ஒரு ஊர் இல்லை ஒரு ஃபோன் நம்பர் தாரீங்கள் இல்லை எதுவுமே தாரீங்கள் இல்லை அப்புறம் ஏன் இப்படியான கமெண்ட்ஸை வந்துட்டு எழுதுறீங்க தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கொண்டு அவர் சந்தேஷத்து அப்புறம் கல்லர் குடும்பங்கல்லர் அப்படி இப்படிலாம் கணக்கு வந்துட்டு எழுதியிருந்தார் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க கூட வந்து சொல்லுவீங்களே அதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் காரணம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் இந்த மனசளவில் ஒரு கொஞ்சம் ஒரு விருப்பம் வேணாம் இப்போ அப்படியானவங்கள ஒருக்கா சந்தித்து யாரையாவது கண்டால் நான் அவருக்கா கேட்கணும்னா நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இந்த கண்ணில் அப்படி நெகட்டிவாக போடுற யாருமே வந்து தென்பட்டதும் இல்லை நான் வந்து சந்தித்து கதைச்சதும் இல்லை அப்படி கதைச்சா எனக்கு ஒரு விருப்பம் அவங்கள்ட்ட உண்மையிலேயே நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆனால்
யாருமே நேரம் வந்து கதைக்கிறாங்களே இல்லை, அதுதான் வந்துட்டு கவலை. அதுக்காண்டி வந்து சண்டித்தனமோ ரவுடித்தனமோ அடி வர்றதோ எதுவுமே இல்லை. வந்து உண்மையிலே ஒரு விருப்பம் என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றத கேட்கணுமெண்ட. பட் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வந்து அவங்க தரையில் அப்படின்றதில் கவலை. ஓகே, அந்த வகையில் சந்தோஷம். என்ன சொல்கிறது, அவங்களுமே வந்து சும்மா யாரும் சொல்கிறத வச்சு தான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரைட், நாங்கள் இப்போ இந்த ஒரு 2 விஷயத்தையும் உங்களை மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சோடய நான் மென்ஷன் பண்ணிக்கேன். அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு திரும்ப ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி நம்ம வந்து பயணிப்பமாக இருந்தால் திரும்ப ஒரு சில எதிர்ப்புகள் வந்து வர தொடங்கும். அது வந்து நோமல். என்ன அதான் வந்து நான் நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட் போட்டேன். உண்மையிலே வந்து நான் வந்து வெள்ளத்தை கடற்கரையில் வீடியோ எடுத்துருக்கக்குள்ளே யாருன்றே தெரியாது ஒரு வெள்ளைக்காரன் கூட வந்து நம்மளை சேனலில் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், இந்த தம்பியாக்கள் நிறைய கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, யூடியூப் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் எங்களோட தமிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் வந்து டெய்லி எழுதுவாங்க, இவங்களோட வீடியோ வந்து பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அப்போ பார்க்காதீங்கன்னு சொல்கிற அவரே வந்து மெயினாக பார்க்குறார். அப்போ வந்து இதுதான் எங்களோட தமிழாக்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மற்றவனை குறித்ததான பொறாமை. அது வந்து உண்மையிலேயே கூடாது. அது வந்து உங்களுக்கும் கூடாது, உங்களோட உடல் நலத்துக்கும் கூடாது, சுற்றி இருக்கிற யாருக்குமே கூடாது. நம்ம வந்து என்ன செய்கிறோம், எப்படியான காரியங்களை செய்கிறோம், அதால் நன்மையாக தீமையாக அப்படின்றத மட்டும் பார்த்து கதைங்க. நாங்கள் யாருக்குமே வந்து கெடுதல் செய்யணும் நினச்சி எதுவுமே செஞ்சதில்லை வந்து. ஆனால் நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களோட பார்வை தான் வந்துட்டு அது பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து வெளுக்கிட்டு வளரல எங்கள்கிட்ட போவோம். அவர்கிட்ட போனோம்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில சம்பவங்கள் வந்து கொஞ்சம் சேடாக நடந்தோடி அது மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் அவரோட போய் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அந்த மாத காசையும் நாங்கள் கொடுத்துட்டு வர போகிறோம். பார்த்திங்க சொன்னால் அதான் என் வீடியோவாக இருக்க போது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அவர்கிட்ட ஆள்கிட்ட போவோம். ரிவர்ஸ் எடுக்க தான் ஞாபகம் வருது. இன்றைக்கு நாங்கள் அக்கினிக்கு வந்துட்டு லைசன்ஸை முன்னிட்டு வேன் பழக்கினாங்க. அப்போ அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள். எஸ்கே வியூ சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். பெம்பலாகவும் இருக்கும். அதே நேரம் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வெளுக்கிடுவோம். ஆள் வந்து காலையில் ஹோல்ட் பண்ணி கவிதாசில் சொன்னவராம் ப்ரெஷர் மிஷின் இருக்கா கொண்டு வர சொல்லி. ஏனென்றால் லைட்டாக என்ன செய்தாம் தலை சுத்தமாக இருக்காம். இதெல்லாம் இருக்காம் போப்புறம் மாதிரியா இருக்கா அதை இருக்கா கொண்டு வாங்க மறந்துடான். அப்போ வளலாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு கொஞ்சம் தலையை சுற்றி வந்து இயலாமல் இருக்குது. தான் வந்து மேலே போப்புறணும் அறியாது ஒரு கால் அவசரமாக வாங்கோ அப்படின்றதுக்கு நாங்கள் போகிறோமான பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன விஷயத்தை வந்து மறந்துட்டோம்டா. அப்போ அதான் கவலையாக இருக்குது. ஒரு இடையில் வரக்குள்ளே அது ஞாபகம் வந்தது வந்து எனிவே நம்ம நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே வந்து அதை கொண்டு போவோம். அவர் வந்து அப்படி ஈஸியாலாம் போகிற ஆள் இல்லை. உண்மையிலே வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறது, சின்ன வயசில் நிறைய பெம்பலா வாழ்ந்திருந்தாலும் கொண்டிருந்தாலும் நினைக்கிற மனசார அந்த ஒரு தீங்கி நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதால் வந்து அப்படி அந்த ஆளுக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. மேபி கொஞ்சம் ப்ரெஷர் கூடியிருக்கலாம், அல்லாட்டி வந்து சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், அல்லாட்டி சம்திங் ஏதாச்சும் ஒன்று நடந்துருக்கலாம் ஏதோ ஆல்ரெடி. நாங்கள் இப்போ அங்கே போகணும் இல்லைண்ணே. நான் இதில் இந்த மாதிரிக்கு நான் கதைக்க தொடங்கிட்டேன். அப்போ ஓகே, நாங்கள் வந்து ஆள்கிட்ட போயிட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோமா. ஆள் இருக்கா, ஆளும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். என்ன பயன் வெயிலத்துக்கே இருக்கிறீர்கள்? வருங்க அடுத்து நல்ல மாதிரி தான் வரும், ஒரு நாளும் கூடாம மாதிரி வேற. நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய்க்க உங்களை காட்டுறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதால் போய்க்க உங்களோட காய்ச்சிட்டு போடுறது காட்டுறது அப்படி. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களை சொல்லி எங்களுக்கு உங்களை கண்டா சந்தோஷம். ஒன்றும் கூடாமல் சொல்கிறீங்கள தானே ஐயா, ஒரு சந்தோஷம் தானே. வயசான ஆக்களை கண்டா ஒரு சந்தோஷம் தானே. சரி அப்போ இருங்கோ வாரம். என்ன கவனமோ அதனாலக்கா இருங்கோ. இப்போ வந்துட்டோம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு. ஆள்கிட்ட போன 30ஆம் தேதியோ சம்திங் இதை போயிருக்கிறோம். இப்போ அதால் இன்னும் ஒரு 5-10 நாள் கிடக்கு. ஆள்கிட்ட மாத காசுக்கு இருந்தாலும் ஒரு அதை நாங்கள் ஆளும் ஃபோன் பண்ண முறையில் கொண்டே கொடுத்து போட்டு அப்படியே வந்து பழக்கிட்டோம்னு சொன்னால் சரி என்னடா அப்போ ரோட்டில் வச்சு என்ன செய்யலாம் மீன் பட்டானோ. ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தேதி வராங்க.
அப்போ ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்து அவங்கள முடிய போகிறோன்னு? எனக்கு ஒரு உங்களை பார்க்கல பார்த்தா இருக்க முடிஞ்சாலும் ஆசையாக இருக்குங்க. பாலும் பழமும் சிவாஜி கணேசன் மேகடை அதான் சேவத்து பழம் மேகடகன் தம்பி இந்த கதை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்களை கண்ட உடனே சுருட்டு அறிஞ்சிடும். ஒரு இழுவை இழுத்துட்டு எறிஞ்சா இல்லை, ஒரு இழுவை இழுத்துட்டு எறிஞ்சா என்ன நடக்கும்னா புகையில விடுவியெல்லாம் கிட்ட வரைக்கும் ஏன்னா திருப்பி காலில் புண் போட்டு போல திருப்பி வந்துடா திருப்பி இனி போ. நீ காசு இல்லாத காலம் கோல் அடிச்சாங்களா ஆள் முடிக்க போன்னு என்ன ஆட்டம் பிரச்சனை பார்க்கறது கொண்டு சாமான விட்டுட்டு வந்துட்டேன் பாத்தியோ. அப்போ என்னில எவ்வளோ அக்கறைன்னு பார்த்து அதுதானே இப்போ உண்மைக்கு சொல்ல போனாலே என்ன எனக்கு சீலியா கொண்டாது எனக்கு உண்மையாக சீலியால் மூடிவங்க அதை இருக்கா அம்மா இது மெய்யர். அப்போ ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்து அவங்கள முடிய போகிறோன்னு? எனக்கு ஒரு உங்களை பார்க்கல பார்த்தா இருக்க முடிஞ்சாலும் ஆசையாக இருக்குங்க. பாலும் பழமும் சிவாஜி கணேசன் மேகடை அதான் சேவத்து பழம் மேகடகன் இங்கே வேற கில்லாடி கில்லாடியே மெய்யர். அப்போ ப்ரெஷர் பார்த்தது பிரதர் பார்க்கல இருந்துட்டு இந்த தலையை வச்சு என்ன ஆசை மட்டும் தைக்கல. தலையை சுத்தலைக்கு என்ன மாதிரி என்ன செய்யுது? தலை இங்கே இந்த தூக்கி எறியுமா போல சுற்றும் அந்த காட்டில் இருந்தால் நான் இஞ்சாலி இறக்க அது அந்தரமாக சத்தி வேற மாதிரி இருக்கு. அது ஒன்று அது ஒன்றும் இல்லை. அது ஒன்று அப்போ வெறும் தலையை சுத்து மட்டும்தான் இப்போ தலையை சுற்றி ஆக்களை 2 3 தெரியுற மாதிரி அப்படி இல்லை. அப்படி இல்லை, ஒன்றா தான் தெரியும். ஒன்றா தான் தெரியும். வேறு வாரன் போகிறோங்க வார் காதில் தூக்கி விட்றான்னு சார்றது காதில் தூக்கி ஒரு துணியை எடுத்து வாங்க டாக்காண்டு ஓடிய என்னவா தலை அடிக்கிற மாதிரி தலை அடி ஒன்றும் கண் பார்வை பிரச்சனை அது ஒன்றும் மூச்சு விட கஷ்டம் மாதிரி இல்லை. அதுவும் ஒன்றும் இல்லை. நெஞ்சு குத்து வலது நெஞ்சு குத்தும் இல்லை. மூக்கால் ரத்தம் வந்த மாதிரி அதுவும் இல்லை. ஒரு ஒரு டயர்ட் மாதிரி டயபெட்டிக் ஒன்றும் இல்லைன்னா ஒரு குழப்பம் மாதிரி குழம்புறது உங்களை கண்டுட்டு தான் குழம்புறது. அப்போ மற்றது ஹார்ட் வந்து வளமையாக துடிக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக துடிக்கிற மாதிரி இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. சரி, அப்போ ப்ரெஷர் இல்லை. அப்போ இதுதான் சுகர் அதை பார்ப்போம். அது பார்ப்போம். அது என்ன விளக்க கொண்டு வாப்போம். வியர்க்குதா உடம்பு கூட? இல்லை இல்லை. ஹார்ட் பீட் கூட அடிக்கிற மாதிரி இல்லை. புட்டிப்பு அதுதான் தலை அடிக்கிறதான்மே இல்லை, தலை சுத்து தான். தலை சுத்து துடிப்பு இருந்தாங்க. தலை சுத்து வந்தா என்ன மாதிரி தம்பி இங்க என்னண்டா அப்படி படுத்து இப்படி படுக்க ஒட்டு பக்கத்துக்கு படுத்து போட்டு அங்கால ரொம்ப அப்படி இருக்கா சுத்து பூமி சுத்தமா போடும். பூமி சுத்தமா போடும். பூமி சுற்றுல என்ன தெரியல. கடவுளை மீட்டு 5 வருஷம் உங்களோட இருந்துட்டாக்கா. எத்தனை வயசு இப்போ? இப்போ 7ஆம் மாதம் 60. 7ஆம் மாதம் ஆடி வந்தால் 60. ஏன்னா ஆடாமல் வந்தா 70. ஆடாம வந்தா 70. இப்போ ஆடி வந்தா 60 ஆகிட்டு 59. என்ன அப்போ சின்ன பொடியும் தானே. நான் உன்னை போல அந்த பூமியை சுற்றி போட்டேன். ஜெர்மன் எல்லாம் சுற்றி அடிச்சு விட. ஜெர்மன் வேறு எந்த நாட்டு போனீங்க? ஜெர்மன், இத்தாலி, சுவிஸ். இத்தாலி சுவிஸ், மிலானோவில் வேணுன்ட்டேன். இத்தாலியில் கொமஸ்தா கொந்தாய் பேனு ரெண்டு சொல்ல வேணே. கொமஸ்தா என்ன அப்படி இருக்குங்க ஏன்னா மஞ்சாத்தோண்டா டிக்கைக்கு தண்ணும் அது சாப்பிட்டியா? அப்போ அந்த மாதிரி போகுது. போகுது. நான் வேறு இங்கே போயிருந்தேன். அப்போ வேறு விழாவின் இடையில வரைக்கும் சொன்னான்
ஆள் முடிய போண்டு என்ன வேண்டாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓ வா இதுக்கே பார்க்க நீங்கள் இருக்கா வர வேணும்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்னொரு 15 வருஷம் பார்க்கலாம் போல. சே ஆ 10 வருஷம் ஒரு 10 வருஷம் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது 10. ஒரு நாளைக்கு எத்தனை போகுது? ஒரு நாளைக்கு 2-3 தினம் போகுது. என்னது நீங்கள் எதை சொல்றீங்க? நீங்கள் எதை சொல்றீங்க? சுருட்டை அது 2-3 போகுது. நல்ல கதை 10 நாம்பம் குறைஞ்சு. இப்போ காலம் ஆ சோறோ காலமிருந்து இல்லை சாமான் அட கோதாரி. இவனே ஃபோன் பண்ணிக்க நீங்கள் விளக்கத்தை சொல்லணுமேப்பா. நான் ஃபோன் பண்ணால் வலிக்கிறீர்கள், இங்கே சுரண்டைக்கான் வலிக்கிறேன். மற்றபடி நீங்கள் அதை நினைச்சிருக்காம ஏதோ கையில் சுரண்டப்படு ஆஞ்சு கூட பாட்டிக்கும் யாருக்கு என்ன கொய்யாக்கா இல்லைன்னா கொய்யாக்கா வேண்டாம். இவனுக்கு நீங்கள் விஷயத்த சொல்லியிருந்தா நான் இந்த புது மண்டானில் கொஞ்சம் எடுத்து போட்டோன்னு வந்துருப்பேன். இல்லை ஆவும் பேரண்டி ம் என்ன செய்யறாங்க உண்மையில எனக்கு இந்தியா புது இல்லையா கண்டவாட்டுக்கு வைக்குது என்ன அது வடியாக மூடுங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏனப்பா புண் போடுது? அது என்னன்றது இருக்கிறது மாறிக்கல நடந்தது மாறி பேரண்ட் எடுத்தாது. இந்த வேறு சுருட்டு இல்லைன்றோடு சாமான் விழுந்து வச்சு பார்த்தியல்ல களவோட பிடிவிடாண்டு போய் சொல்லி பிடிபட்டு. ம் 5 ரூபா 10 ரூபா சில்லற காசு பிறகு 2 மணி வச்சுக்கிறீங்களோ? யார் போய் பண்ணி தந்த பொடியாண்டா கொடுத்துட்டு சுருட்டு பண்ணுறீங்களே? அவனுக்கு 38-39 பெரிய ஆள். அது சரிங்க. அப்போ கடைசியாக அப்போ வந்தாங்க நாங்கள் போன கிழமை இந்த ஆசை அப்போ இப்போ 27ஆம் தேதி வந்து எதா 26 25 26 அப்போ வீடியோ 2-3 நாள் லேட்டாக போட்டிருக்கோம் போல. அப்போ நாள் சரி தானே என்ன? அப்போ ஆள்கிட்ட மாத காசுக்குரிய நாள் தானே என்ன? அப்போ நாங்கள் வேறு என்ன செய்கிறோம்? அதுதான் தரையில சும்மா காசு தர ஒன்று. என்ன மாத காசு? அந்த முதல் நாள் அப்படியெல்லாம் தரையில தட்டி பார்த்தேன். அது எல்லாம் தட்டி பார்த்து சரி. பாட்டை பாடியில் இனிமேலுக்கு 15,000 ரூபாய் நான் காணும். 30,000 ரூபாண்டா 15 காணா நீங்கள் பாடுறதுக்கு. இந்த பாட்டை வளர்க்குற பழைய பாட்டு உங்களுக்கு எல்லாம் பழைய பாட்டை பிடிக்கும். நேற்று வெள்ளத்துறைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பாடகர் வந்தார். அவருக்கே 3000 ரூபா கொடுத்தான். இந்த காடலையா? ஓ நீங்கள் 30,000 ரூபா ஆக்குறீங்க உங்களோட பாட்டுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் குட் லேட் நல்ல பாட்டு ஒன்று படிங்க அம்மாவுக்கு. ஏன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கேன் நான். கவலை கவலை ஓ கவலைக்கு தான் பாட்டு. சோதனை மேல் சோதனை ரொம்ப கதையப்பா. போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ பூட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு கவிதா சூட்டது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது. மாமா இந்த காய்ந்து போன இடியப்பம் எல்லாம் பற்றாத சொதியை பார்த்து ஆறுதல். சொதியை பார்த்து அந்த சொதியை எனக்கு காய்ந்து போவிட்டால் இந்த தெய்வத்துக்கு இடியப்பத்தை யாராலே ஆறுதல் சொல்ல முடியும்? தானாடவில்லை அம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது, அதில் பூவாரம் பூந்து கொண்டு உறவென்பது. அடிதாங்கும் உள்ளமிது இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா. சோதனை நான் பெரிய இதால் மூடி வச்சிருந்தான். அப்போ அந்த பெட்ஷீட்டால் உங்களை கண்டு அதை இழுத்து கொண்டு போய் போட்டு. சரி அப்போ ஓகே, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நாங்களும் அலுவலக கிடக்க இருக்கா வெளுக்கிடணும். அப்படி இந்த இது இருக்கா தம்பி, இந்த பேச வருத்துனா ஆள்கிட்ட இந்த மாத காசு கொடுப்போம். ஏன் நாள் பிடிச்சி வளர்ந்து முடியோ ஆள் வந்து ஐயப்பன் விரதம் இருக்க ஆசைப்பட்டவர் இருக்கையில். ஓ ஓ இதுக்கு ஆசைப்பட்டவர் இருக்கையில் என்ன யுங்கியல் இளம்படியாக இப்படி வளர்க்கும்.
ஜுங்க லட்சம் சொல்றது என்னது ஜுங்க இளமாக்கள் கடவுளை நண்டுக்கு வராட்டம் சாப்பாடு நீங்கள் ஒரு 15 மட்டில் வரக்கூடிய வந்து என்றால் தகான் பண்ண 15 மட்டிலையோ அப்போ அதுதான் இப்போ எல்லாம் ஒன்று தானே இப்போ 15 வந்து அடுத்த 15 வாரம் ஒன்று தான் 25 வந்து அடுத்த 25 வாரம் ஒன்று இல்லை 30 நாள் தானே இப்போ எல்லாம் கையும் கணக்கும் சரி தானே இப்போ அப்போ உங்களுக்கு யாரால் உங்களுக்கு அந்த மாத காசு உதவி செய்கிறாள் யாரால் எஸ் 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 கிருபான்னா ஏன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து கிருபான்னா உங்களுக்கு அந்த மாதம் அந்த உதவியை செய்கிறார் கிருபான்னாக்கு ஒரு பாடல் அன்பு மலர்களே கிருவாண்ண மதிவண்ண நம்பி இருக்கிறார் நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மமுலையிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் என்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மணந்து. சரி அப்போ பாட்டு படித்த காணும் உங்களோட வாழ்க்கை இப்போ என்ன மாதிரி போகுது? இன்னும் கிருத்தியாக இருக்கும் கடை உங்கள் சாமான கடையில் 25 காசு கடை சாமானுக்கு வந்து எனக்கு உள்ள சொல்கிறேன் இந்த கூடி இருந்துட்டா பால் இப்படி நீங்கள் கொண்டு. சரி இப்போ என்னண்டா இப்போ நாங்கள் தந்த 15,000 இது வந்து உங்களோட மாதம் அந்த வாழ்க்கைக்கான செலவு சரி தானே. இப்போ உங்களுக்கு சுருட்டு காசு வேணும் இல்லை பொறும்பா வேணும் இல்லை என்ன ஓமோ இல்லையா ஓமோ இல்லையா இல்லை ஓமோ இல்லை. சரி அப்படி ஓமன்டா சரியோ ஒரு போட்டி சரியோ அந்த போட்டியில நீங்கள் வின் பண்ணா நான் உங்களுக்கு 1000 ரூபா வருவேன் சரியோ தோத்துட்டா இந்த 15,000 எனக்கு. அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ப்பா வெல்லுவேன் சின்ன போட்டி உண்டு. என்ன போட்டின்னு சொல்லட்ட சரியா நான் உங்களை ஒரு 5 கேள்வி கேட்பேன் சரியா அந்த 5 கேள்விக்கும் நீங்க பொய் சொன்னா நீங்க வின் நான் வெற்றி நீங்க வெற்றி சரியா உண்மை சொல்லிட்டீங்கன்னா நான் வெற்றி சரியா ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி ஸ்டார்ட் பண்ணு சரியா ஓகே உங்களோட பேர் என்ன? இந்த மதி மதி இது என்னடா பிள்ளைகளாப்பா இது உண்மையில்லை சொல்றீங்க நீங்கள் பொய் சொல்லணுமாப்பா? பொய் தான் சரியா பொய் பொய் எந்த இல்லை இனி இல்லை திருப்பியா ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுப்போம் அதுக்கு சரியா ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுப்போம் சரி ஒரு வடிவாங்க வச்சுக்கோ நான் கேட்குற கேள்விக்கு பொய் மட்டும் சொல்லணும் சரியா. இப்போ உதாரணமாக நான் உங்களோட பேருன்னு கேட்டால் மதியம் உங்களோட பேர் நீங்கள் சொல்லுவோம் வந்து என்னண்டு கிருவா அப்படி சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவோம் சரியா. இல்லாட்டி ஏண்ணா ஸ்டார்ட் பண்ணுவோம் 5 கேள்வியா வின் பண்ணால் நான் உங்களுக்கு சுருட்டு காசு தருவேன் சரியா ரைட். முதலாக கேள்வியா உங்களோட பேர் என்ன? துராசிங்கம். சரி பிடிச்சிட்டியா போயினா பிடிச்சிட்டியா சரி ஓகே இது 2 மேத்துனே 8 ஓகே வெரி குட். சரி நான் இப்போ கையில் வச்சுக்கிறது என்ன சாமான்? இது தொலைபேசி. இது தொலைபேசி தானே தொலைபேசி அப்போ இல்லை நீங்கள் சேப் இல்லை நீங்கள் தோத்துட்டியா சரி ஆள்கிட்ட படம் முடிஞ்சு ஆளுக்கு சுருட்டு காசு இல்லை நீ ஒன்றும் செய்யறாது நிப்பாடுங்க இல்லை வா சுருட்டுக்கு வந்து காசு அறியல ஏன்னா சுருட்டு குடிக்கிறது வந்து கேடு நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு சரி ரைட் ஓகே. அப்போ வந்து நாங்கள் நல்ல பம்பரா போனப்பா குழப்பி போட்டீங்க ஏன்னப்பா தொலைபேசி இல்லை சுட்டியே வந்துருக்கலாமே எல்லாட்டி போனேன்டா பானண்டிக்கலாம் என்னப்பா ஒரு போட்டியில் வின் பண்ணதே அனியா வாங்கிடா காசை வேஸ்ட் பண்ணி போட்டீங்க. அந்த கிழவனை கண்டு அந்த கிழவன் ஆளை கண்டுறாங்க ஆள் எனக்கு சொல்லுது என்ன பிடிச்ச எங்கே எல்லாம் போடுறீங்களான்னு கேட்டேன் ஏன்னு கேட்க வெளியிலேருந்து வருதான் சாமன் தானே கண்டார். ஓ அப்போ நான் என்ன கேட்டு வருதுண்ட யார் ஆக்கள் அடுத்தடுத்து போடுறான்னு வருதான். அப்போ நான் ஏன் கூடாம ஒன்றும் போடவே தான்டா
இல்லையோ நல்லா போட்டால் சரின்னு சொல்லி சொன்னேன், நல்லா போட்டால் சரின்னு சொல்லி அநியாயமாக ஆயிட்டு லொஸ் பண்ணிட்டியா. சரி பரவாயில்ல, அது நான் தொலைபேசி இன்னொரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு. அதான் சரியா கையாஸ் நீகள் வா மாலை பா முண்டை மூளைப்பா மாலை 5 கல்லுக்கே விழுத்தோம் நீ அவங்க பண்ணிப்பா போகிறோமா சரி இந்தா பா வடிவா ஞாபகம் வச்சுருவான். சரியா இங்கே என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அது கிடக்கணும். இது என்ன மரம் தான் இருக்கிறது? இது அத்தி மரம். இது அத்தி மரம். அத்தியா அத்தி மரம். நீங்கள் ஒருத்தருக்கு எது என்ன இதில் பேர் என்ன? இது அண்டர்ஸ்கர்ட். அண்டர்ஸ்கர்ட்டா? ஐயோ காசு கண்புவாடி. சரியா அப்போ இந்த நீங்கள் காலில் ஓட்டுறதாமா? அது பாட துணி. அப்போ எத்தனை கேள்வி ஓட்டுத? 3 கேட்டாச்சு. 3 கேட்டாச்சு. 4வது கேள்வி பாட துணி. அப்ப இல்ல நீ பெற்ற கேள்வி கேட்டுட்டேன்றது இந்த 4வது கேள்வி இல்லை. அது 3 கூட சொல்லிட்டு இல்லை 3 கேட்டுட்டே இல்லை. அப்ப பிள்ளை எல்லாம் தோத்துட்டு என்ன நீங்கள் என்ன 3 எப்படி விளையாட்டு படம் முடிஞ்சு படம் நான் ரெடி பண்ணேன். எத்தனை அது தோத்துட்டு என்னப்பா நீங்க 1000 ரூபா காசை மிஸ் பண்றீங்களே. தட்டத்தை விட்டுட்டு போ. சரியா இது என்ன ஊர்? இது பவுனியா. நீங்க என்னத்துல இருக்கீங்க? நான் இல்லை குதிரேன். இப்போ முடிச்சுதான் காலில் ஓடுறது என்ன? காலில் ஓடுறது முள்ளு குத்தி. புஷ்பாதி வரல. இது நான் என்னத்துல வரேன்? நீங்கள் வண்டில் மாட்டு. ஐயா குடிக்கிறேன். நாங்கள் குடிக்கிற கல். இது சரியா வரும். தண்ணி தானே குடிக்கிறது. மண்டல கொண்ட ஒரு கை கடியாரம். சரியாப்பா ஏனப்பா சரியா கிடையாது கடைசியில சேர்க்கிறீங்களே. ஏன் நல்லா 2-3 கதை நல்லா போய் தெரிஞ்சு போனேன். திடீர்னு வரும்ல. இது என்ன இல்லை படுக்கிறோம். யாரு ஜெர்மன் லட்சம் இல்லையா? இல்லை இல்லை அது பேரு பேர் அது டைசன். டைசன். டைசன் உங்க பார்த்து என்ன விளக்கம்? ப்ரெஷர்லாம் கூட என்ன கட்டம்? அது ஏதோ விளக்கத்தில் பாடுக்கு வருத்தம். நாளைக்கு 1000 ரூபா கூட சரியில்லை. இவ்வளோ கேள்விக்கு காலை மாறும். இந்த காலை மாறும். அப்புறம் இந்த நாளே போவோம் காசு இல்லாத கேட்ட கேள்விகளுக்கு நீங்க ஒரு 10 கேள்வி எடுத்ததால ஒரு 6 கேள்வியா நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க இது பவனியா? நீங்கள் இனிமேல் பவனியா நினைச்சு வேறும். நாங்கள் வந்து வண்டில் மாடல அப்படி விளையாடு அப்ப பாடத்தால இல்லை. ஒரு சுருட்டு கட்ட எவ்வளோ? ஒரு சுருட்டு காட்டு 150. 150 ஒரு நாளைக்கு எத்தனை வத்து? தம்பி ஒரு கட்டை எடுத்தேன்டா. இப்போ ஒரு கட்டை எடுத்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை வத்து? ஒரு நாளைக்கு ஒரு கட்டை எடுத்தால் நான் இன்றைக்கு 10 நாளை விடிக்கிற 6-7 மணிக்கு முடியும். ஒரு சுருட்டுல ஒரு கட்டில சுருட்டு இருக்கு 10. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு காணும்? புதன் 3 நாள். எப்படி கணக்கு முடியாது? 150 ரூபாண்டால் 3 2 4 6 வாங்கலாம். 6 500 மிச்சம். எத்தனை நாளைக்கு அடிப்பீங்க? 4 நாளைக்கு 5 நாளைக்கு 7 நாளைக்கு அடிங்க. குறைஞ்சி 6 வாங்கலாம். என்ன இப்படி 7 நாளைக்கு அடிச்சாங்க. நீங்கள் கொடுங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஆனால் போட்டி எப்படி இருந்துச்சு? பாடி அந்த மாதிரி போட்டி என்ன இங்கே பாடிக்கல. இப்போ இவர் வந்து உங்களை கேட்டார். இவரை நீங்கள் கேட்க திருப்பி இவர் சரியாக சொல்கிறாரு. பழக்கிறது குட்டா இங்கே இவரை கேளுங்க 5 கேள்வி. நீங்கள் இவர் பிள்ளையா சொல்கிறாங்க. சரி இந்த உங்களோட வீட்டு எங்கே கிடக்கு? மண்ணு கிடக்கு. சரியா இல்லை மண்ணில் தானே
விளையுது சரி அதுல அவர் மடிச்சார். அந்த இதை மெயின் பண்ணி கேட்டேன், இடத்தை தான் மெயின் பண்ணி கேட்டேன். பர்த்டேன்னு சொல்லுவேன். அப்ப நீ என்ன இருக்கும் மண்டா நடக்கணும் இல்லையா? சும்மா காய் சும்மா இல்லை சரி ஒரு சர்வீஸ் ஒரு excuse. ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு excuse, right. உங்கள்கிட்ட நீங்கள் வந்தது என்னத்தில் வந்ததில் குதிரை இல்லை, குதிரை எங்கே நிற்கும் குதிரை காட்டு கணிக்கு. சரி அப்படிதான் குதிரை வீட்டுக்கு அடிக்கவா? குதிரையில வந்தா வீட்டு வாசல்ல நிற்கிறது யாரும் நீங்க நீங்க என்ன கிழங்காமா? நீங்கள் எந்த தெய்வத்தில் நம்பி அது அது பிள்ளை எந்த தெய்வத்தை சொன்னாலுங்க இல்லையாப்பா. அது இப்ப நான் கும்புற தெய்வம் எதுன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். இது பிள்ளையத்தான் நான் சொல்ல போற பதில். அரே லூசு, இப்ப நான் வந்து பிள்ளையாரன்னு சொல்றேன்டா. பிள்ளை கடவுளை சொல்லுது இல்லை இல்லை. இப்போ என்னண்டா கிருஷ்ணா தம்பி, இப்போ நீங்கள் வந்து வேதக்கார இது அது எல்லாருக்கும் தெரியாது இல்ல. இப்ப நாங்க அதான் இப்ப உதாரணமா இப்ப இது என்ன சாமான்டே கதிரேன்றது அப்ப நான் பொய்யா சொல்லப்போ குதிரைண்டு. அப்ப அது பிள்ளைன்ற எல்லாருக்கும் தெரியுமில்ல. தெரியும். இது நீங்க எந்த தெய்வத்தை நம்பிக்கைன்றக்க இப்ப நான் சும்மா பிள்ளைக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்த சாமான் சாமான் ஆனா டக்குன்னு விடுதான் வருது. கொஞ்சம் கரைச்சல் தான். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரியா நீங்க சொல்லுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் முக்காஞ்சி. ஆனா உண்மையா கஷ்டம் தான். நான் டக்குன்னு சோறு அடுத்த கேள்வி. நீங்கள் எவ்வளோத்துக்கு இப்போ போகிறீங்க? ஒரு வித்தியாசமான கேள்வி. வித்தியாசமான கேள்விகள் வேணும். நான் எல்லாம் போய் தான் சொல்லுவேன், ஒன்றும் உண்மை இல்லை. சரி அப்ப பிக்கினா என்ன குடிக்கும்? பிக்கினா காலில் குடிக்கும் மண்ணெண்ணெய். இதை கரெக்டுங்க. சந்தோஷம் சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். சரி சந்திப்போம். கிருவாண்ணைக்கு நன்றி. கிருவாண்ணைக்கு கிருவாண்ணைக்கு நன்றி. வச்சோம் நம்மளோட பாய் பாய். பாய் பாய்.